ஓம் நமச்சிவாய். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். கிழக்க பார்த்த வீடு தவறாக எப்படி கட்டலாம், எப்படியெல்லாம் கட்டியிருந்தால் என்ன சஃபரன்ஸ் இருக்கும், இது மாதிரி பெரும்பகுதியான வீடுகள் பிழையாக, வாஸ்து பிழையாக கட்டினவர்களுக்கு என்ன மாதிரியெல்லாம் நடந்திருக்கு, எப்படி மாற்றம் செய்யலாம், வாங்க பார்ப்போம். வணக்கம். அகலம் 27 அடி, நீளம் 33, வெளியளவு வாஸ்துபடி உள்ளது. 33 நல்ல அளவு, வெளியளவு 27 நல்ல அளவு. பிளாட் 30க்கு 40 நல்ல மனை, அருமையான மனை, ஈஸ்ட் ஃபேஸிங், கிழக்க பார்த்தது. இதில் என்ன பிழை சார் பண்ணியிருக்காங்க? ஈசான மூலையில் சம்ப் இருக்குது, 1வது கரெக்ட். ஈசான மூலையில் வாசல் இருக்குது, கரெக்ட். மேசம் சிம்மம் தனுசுக்கு யோகம், தனுசு ராசி. 7.5 வருஷம் 7.5 நடக்கும்போது இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. இப்போ 7.5 முடிஞ்சிருச்சு. பிழையை திருத்தம் பண்ணுறதுக்கு என்ன பிழை சார்? உள்ளே வாங்க. இப்போ வாசல் சரியாக இருக்குது, ஈசான்யத்தில். பின் வாசல் வாயுவில் சரியாக இருக்குது வாசல். இது செப்டி டேங்க் போட்டிருக்காங்க, ஓகே. அப்போ 2 கரெக்டு. போர்வெல் போட்டாங்க கன்னி மூலையில், தென்மேற்கு, சவுத் வெஸ்ட். இது ஈசான மூலை, கன்னி மூலையில் மழைநீர் சேகரிப்பு போட்டாங்க, போரும் மழைநீர். போதாக்குறைக்கு டாய்லெட்டு கன்னி மூலையில் வெளியில் ஒரு டாய்லெட்டை போட்டாங்க. எவ்வளோ பெரிய பிழை! அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியே தானே சார் டாய்லெட் போட்டிருக்கிறோம், பாதிக்குமா சார்? ஏன்னா வெளியே 2 படி இறங்கி போய் வேலை பார்க்கும். அப்போ இதோடு தானே சார் கணக்கு, இது இல்லை. இந்த டாய்லெட்டை வெளியே போட்டு ஈரமாகி கீழே இறங்கி போயிட்டாலே அவங்களுக்கு பெரிய, அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு 7.5 நாட்டு சனி 7.5 வருஷம் நடந்திருக்கும். சமீபத்தில் ஒரு சித்தா டாக்டர், அவருக்கு இது மாதிரி ஒரு சின்ன சிரமம், தனுசு ராசி. ஒருத்தவர் மருத்துவம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று சின்னதாக மிஸ்டேக் ஆகிப்போச்சு, அவர் இறந்து போயிட்டார். அது ஒரு பெரிய இஷ்யூவாக அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த டாய்லெட்டு கன்னி மூலையிலேருந்து 7.5 நடந்து போர் இருந்துச்சுன்னாக்கா, கிச்சன் வேறு கன்னி மூலையில், இதற்குண்டான என்றார். அது நாங்கள் ஒரு தகவலுக்கும் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிழை இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட்டிப்பான தண்டனை கிடைக்கும். இப்போ இந்த பிளான் சரியாக இருக்குது, 7.5 நடக்குதுன்னா சின்னதாக நீங்கள் வண்டியில் போயிட்டுருக்கும்போது கீழே விழுந்துச்சு, லேசாக ஸ்ட்ரைப் ஆகி போச்சு, அது 7.5 சனி. வீடு தப்பாக இருக்குது, எலும்பு முறிவு ஏற்பட்டுருச்சு. வீடு கன்னி மூலையிலையும் கக்கூஸ் போட்டோம், 15 நாள் ஐசி யூனிட்டில் இருந்துட்டு நான் வந்திருக்கேன் சார். நல்ல வேலை, உயிர் தப்புனது பெரிய வேலை. கன்னி மூலையில் கிச்சனு, கன்னி மூலையில் டாய்லெட்டு, கன்னி மூலையில் போர், கன்னி மூலையில் மழைநீர் சேரு. சரி இருக்கட்டும். பூஜை ரூம், மாடிப்படி, அக்னி மூலையில் பெட்ரூம், வீடு டு ஓட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஓடி போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாளே, அது மாதிரி அக்னி மூலையில் டாய்லெட், பெட்ரூம். அதற்கு கன்னி மூலையில் டாய்லெட். எங்கே போய் பீரோ வைப்பீங்க? பீரோவை இங்கேயும் வைக்க வேண்டிய இடத்துல அக்னி மூலையில் பெட்ரூம், கன்னி மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் டாய்லெட். இதற்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கும்? பெரிய நிறைய இந்த 7.5 நடக்கும்போது கண்ட சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டமத்து சனி போன்றவை நடக்கும்போது இது மாதிரி பிழைகள்லாம் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு உள்ளது. ஆனால் சனி உங்களை இப்படி தான் கட்டுன்னு சொல்கிறதில்ல, அவர் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார். நீ சரியாக கட்டு, நீ எம்பெருமான் சிவபெருமானை கும்பிட்ற, நீ இதெல்லாம் செய்யாத அப்படின்னு சொல்லும். அறிவு கேட்காது. சந்திரன் மனோகாரகர். இல்லை நண்பர்களோடு பார்த்துட்டு இன்ஜினியர்னு சொல்லுவார். அதனால் ஒன்றும் இல்லை சார், இது மாதிரி நிறைய கட்டி கொடுத்துருக்குறேன், நல்லது தான் சார், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க சாமி, இப்போ இது எப்படி பிழையை திருத்துறது? இந்த போர்வெல்லையும் மழைநீர் சேகரிப்பையும் டாய்லெட்டையும் 100% எடுத்துடணும். இதை இல்லைன்னா இந்த டாய்லெட்டை வச்சுருங்க, நான் சொல்கிறேன். இந்த 2ஐயும் எடுத்து போர்வெல் மழைநீர் சேகரிப்பு உறுதியாக இங்கே தான் வரணும். இப்போ இந்த டாய்லெட்டை எடுத்துருங்க, ஓகேவா? நேர் ஆக்கிட்டு இதை சேர்த்துக்கோங்க. இது ஃபுல்லாக பெட்ரூம் ஆக்கிக்கோங்க. கன்னி மூலையில் பெட்ரூம் ஆயிடுச்சு, ஓகேங்களா? இந்த வாழை எடுத்துருங்க, கன்னி மூலை பெட்ரூம். அப்போ இது என்ன சார் பண்ணுவோம்? கிச்சன் கம் டைனிங் ஆக்கிக்கோங்க. இது பெட்ரூம் ஆயிடுச்சு, கன்னி மூலை பெட்ரூம் ஆயிடுச்சா? இங்கே கொண்டு போய் பீரோ வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? காசு என்ற மெஷின் வச்சா தானே, எதுவுமே வைக்கலை. காசு என்ற மெஷின் கூட கொஞ்சம் காசுக்கு விற்றுட்டோம். அதுவும் எதுக்கு? பீரோவில் எதுவுமே இல்லை, பீரோவையும் விற்றுட்டோங்க. எங்கள் இதில் ஒரு அன்பர் என்னென்னமோ வியாபாரம்லாம் பண்ணி பார்த்தார். ஈசான மூலையில் கிச்சன், கன்னி மூலையில் தாழ்வாரம், கறி வியாபாரம். கடைசி காலத்தில் நல்ல பட்டுநூல் வியாபாரம் பண்ணாலும் என்னென்னமோ வியாபாரம்லாம் செய்து கடைசி கறி வியாபாரம், அடுப்பு கறி இருக்குல்ல, அந்த வியாபாரமும் செஞ்சார்.
கடைசி அந்த வீட்டை விட்டு அவருக்கு வந்து ஒரு ட்ரங்க் பெட்டி மாத்திரம் கொடுத்து சென்னை அனுப்பி வச்சிருச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு அவங்க பிள்ளைகளை 4 பிள்ளைகளையும் படிக்க வச்சு பெரிய அளவில் வளர்ந்து 4 பேரும் வீடு வாசலெல்லாம் கட்டி நல்லா இருந்தாங்க. வால்டாக்ஸ் ரோடுன்னு சொல்லி ஒரு பகுதியில் இருந்தார். ஒரு 20 ஆண்டுகளில் வந்து 15 ஆண்டுகள் நல்லா இருந்தார். 5 ஆண்டுகள் சஃபரன்ஸ் ஆகி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுச்சு. அது பிழையாக இருந்தது. ஈசான மூலையில் கிச்சன், கன்னி மூலை தாழ்வாரம், வீட்டுக்கு நேர் எதிரில் கிணறு இருந்துச்சு, அதில் தண்ணி கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருந்த வீட்டில் இருந்து பெரிய சஃபரன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் மீண்டு வந்தார். அது மாதிரி இந்த வீட்டை வந்து வெளியே பற்றி விட்டுரும். இப்போ இந்த மாதிரியெல்லாம் மாற்றம் பண்ணிக்கணும். டேங்க் வந்து கன்னி மூலையில் மொட்டை மாடியில் இங்கே வைக்கணும். ஸோ இது மாற்றம் செய்வதற்கு என்ன செய்யணும்? நல்லதே நடக்கும்னு எழுதி ஒட்டி வைங்க வீட்டில். இதெல்லாம் மாற்றம் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட காசு கிடையாது சார், நாங்கள் வேணால் வெளியே போயிடுறோம் சார், வேண்டியதில்லை. நல்லது நடக்கும், முருகனை வழிபாடு பண்ணணும், நற்பவி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக சொல்லுங்கள். நற்பவி என்னாக்கா நல்லது அனுபவிக்கும் வாய்ப்பை எம்பெருமான் இறைவன் கொடுப்பார். சார் நீங்கள் சிவனை மாத்திரம் தான் கும்பிட்றதுனால சிவ வாஸ்து தான் சொல்கிறீங்க, பெருமாள் வாஸ்து சொல்லுங்கள். ஸோ நீங்கள் வந்து பெருமாள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா நீங்கள் பெருமாளை போயிட்டு திருப்பதியில் ஏழுமலையானை போய் கும்பிட்டு வாங்க. அடியேனும் போவேன், அதுக்காக சிவனை தான் நான் வழிபாடு பண்ணுறேன். எனக்கு சிவன் கோவில்கள் நிறைய தெரியும், பெருமாள் கோவில்லையும் நிறைய தெரியும். உப்பிலியப்பன் கோயிலுக்கு போங்க, பெருமாளை போயிட்டு நீங்கள் வந்து மலை மேலே இருக்கிற திருப்பதி ஏழுமலையானை போய் பார்க்க முடியலைன்னா அங்கே வேண்டுதல் வச்சுருக்கிறது உப்பிலியப்பன் கோயில், அருமையான கோவில், கும்பகோணத்தில் இருக்குது. அவருடைய அண்ணாச்சி தான் அவர்கிட்ட போய் என்ன நீங்கள் வேண்டியிருக்கிறீங்களோ கொடுத்துட்டு வந்துடுங்க, அவர் கொடுப்பார். கும்பகோணத்தில் இருக்குது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரு அழுத்தி இந்த லீவில் போயிட்டு பிள்ளைகளெல்லாம் கூட்டி போயிட்டு வாங்க. 7 நடக்குதுன்னா அப்படியே திருநள்ளாறு போங்க, திருக்கொல்லிக்காடு போங்க. இப்போது இது எல்லாமே வந்து நாங்கள் தவற கட்டியிருக்கிறோம் சார், இது மன்னிக்கணும் சார். ஓப்பனோ டெக்னிக்குன்னு சொல்லுவாங்க. ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ லவ் யூ, தேங்க்யூ. இது மாதிரி வந்து ஒரு 5 வார்த்தைகள் கொண்டது. நெட்டில் கூட ஓப்பனோ டெக்னிக்குன்னு போடுங்க. இந்த வீடு மன்னிக்கும் உங்களை. இந்த பூமியில் நீங்கள் தப்பாக கட்டியிருக்கிறனால இந்த செவ்வாய் பகவான் உங்களை பனிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார், மாற்றத்தை கொடுப்பார். இந்த கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு இது மாற்றம் பண்ணுங்கள். திடீர்னு மாற்றம் பண்ணிங்கனாக்கா உங்களை வீடு முன்னையும் சடாரம் சொல்லிட்டு ஒரு சாட்டை எடுத்து அடிச்சிடும். தயவு செய்து வீட்டை மாற்றுவதற்கு முன் இந்த வீடு, இந்த இடம் நாங்கள் தவறாக கட்டிவிட்டோம். ஸோ இந்த கொத்தனாரோ ஆசாரி எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்களேன். இந்த கிராஃபில் நாங்கள் இப்படி வரைஞ்சி பார்த்தோம்னா அடியன் 33 ஆண்டு வருடத்தில் அனுபவத்தில் நான் பார்த்த வகைக்கு இன்ஜினியர்கள் பெரும்பகுதி இப்படியே வளருவாங்க. கடைசியாக வந்து தவறி போகும்போது, இறந்து போகும்போது இப்படியே டவுன் ஆயிடுவாங்க. ஏன்னா நல்லா கட்டியிருக்கிறவங்கன்னா இப்படியே இருந்துட்டு அப்படியே போவாங்க. ஏன்னா நம்ம தப்பாக கட்டி கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டவுன்ஃபால் ஆகி தான் போகிறாங்க. இது அடியன் இந்த ஃபீல்டில் வந்து ஏன்னாக்கா உருவாக்கும் வாய்ப்பை வந்து 2 பேருக்கு தான் இருக்குது, டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும். ஏன்னா ஒரு பொருளை உருவாக்குறவங்க இன்ஜினியர், அது மாதிரி வீட்டை உருவாக்கி கொடுக்குறவங்க. அப்போ தப்பாக உருவாக்கி கொடுத்தோம்னா அங்கே சஃபரன்ஸ் வந்து அந்த இன்ஜினியரையும் அந்த கொத்தனாரையும் பாதிக்கும். சரியாக கட்டி கொடுங்க, நல்லா கட்டி கொடுங்க. தயவுசெய்து யாராகவும் கன்னி மூலையில் போர் போடாதீங்க. ஈசான மூலையில் மட்டுமே போர் போடுங்க. எதுவுமே தெரியலைன்னா ஈசான மூலையில் போர் போட்டு கொடுத்தாலே அவங்க நல்லா இருப்பாங்க. இறைவன் எக்கச்சக்கமாக கொடுப்பார். ஏன்னா கங்கா இங்கே தான் இருக்குது. சார் போர் போட்டோம் சார், இங்கே தண்ணி வரல, அதனால் அங்கே போட்டோம் சார். வாட்டர் டிவைன் பண்ணி ஏமாறாதீங்க. ஈசானியத்திலேயே போர் போடுங்க, கண்டிப்பாக நல்ல தண்ணி வரும், அருமையான தண்ணி வரும், குடி தண்ணீர் வரும். இப்போது இந்த பிளான் பார்த்துருக்குறோம், தவறாக இருக்கிறத எப்படி மாற்றுறதுங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் வந்து லோன் யார் கொடுக்குறாங்களோ அவங்க, லோன் கொடுக்குறவங்கெல்லாம் நல்ல மனிதர்கள். உங்கள் பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகிடும். அந்த அதிகாரிகள் உங்கள் வீட்டினுடைய அமைப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச் மேனேஜருங்க இந்தியன் வங்கியில் இருக்கிறார். அவர் வந்து நான் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தோன்னே, நல்ல தொழில் பண்ணுறீங்க தம்பி, எனக்கும் கொஞ்சம் தெரியும், எங்கள்கிட்ட லோன் வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி நான் பார்ப்பேன், இதெல்லாம் மாற்றி பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் லோன் சேங்ஷன் பண்ணிடுறோம், உங்களுக்கு லோன் எலிஜிபிலிட்டி இருக்குது, ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாரு. அவர் என்கிட்ட சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லோன் கொடுக்கும்போது தயவு செய்து அதிகாரிகள் அவங்கள கும்பிட்டு கேட்டுக்கிறேன், ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன்னா கட்டடம் கட்ட போகிறத வசித்து அதிலேருந்து நல்லா வந்து உங்கள் லோன் அடையணும். முன்னையும் லோன் நீங்கள் கொடுக்கணும். வீட்டை ஒன்று நல்லா பண்ணியா, ஏன் கட்டுற நல்லா பண்ணியா. இந்த பூமிக்கு வந்து ஒன்றும் மதமெல்லாம் கிடையாது, சரியாக ஈசானியத்தில் போரை போட்டு வேலை பாரு, நீ நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ப்ளீஸ். பிளான் உங்களுக்கு வந்து சரியாக அமைச்சு, நம்ம பிளான் போடும்போதே சரியாக போட்டோம்னாலே அது அப்படியே வடிவமைக்கப்படும். பிளான் போடும்போதே பல தவறுகள் வருதுனாலே உங்களுக்கு அது ஒரு அவசகுணம். சரியாக அமைங்க. பிளான் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள். வரைபடம் சின்னதாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, சார் எங்கள் வீடு வாஸ்துப்படி இல்லை சார், உங்கள் வீடியோ பார்த்தோம், நீங்கள் நல்லா பேசுகிறீங்க.
இது என்னுடைய இது கிடையாது, அனைத்தும் எம்பெருமான் சிவபெருமான் தான் வழி நடத்துகிறார். அதை சொல்கிறது தான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்கள் வீட்டை ஒப்பிட்டு அதன்படி செயல்படுங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் மட்டுமே வசிக்கும் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான தகவலுடன் சந்திக்கிறேன். வணக்கம்.